Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவிடை ஏசாயா 2. ஏசாயா யாருடைய குமாரன்? ஆமோஸ். யூதாவையும் எருசலேமையும் குறித்து தரிசனம் கண்டது யார்? ஏசாயா. கர்த்தருடைய பர்வதம் என்று கூறப்பட்டுள்ளது எது? கர்த்தருடைய ஆலயம். கடைசி நாட்களில் எது பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும்? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு என்ன செய்யப்படும்? மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். கடைசி நாட்களில் எல்லா ஜாதிகளும் எதற்கு ஓடி வருவார்கள்? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்திற்கு. கடைசி நாட்களில் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம் என்று யார் புறப்பட்டு வருவார்கள்? திரளான ஜனங்கள். கடைசி நாட்களில் திரளான ஜனங்கள் யாருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று புறப்பட்டு வருவார்கள்? யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு. கடைசி நாட்களில் கர்த்தர் எதை திரளான ஜனங்களுக்கு போதிப்பார்? தமது வழிகளை. கடைசி நாட்களில் யார் கர்த்தருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள்? திரளான ஜனங்கள். கடைசி நாட்களில் எது சியோனிலிருந்து வெளிப்படும்? வேதம். கடைசி நாட்களில் எது எருசலேமிலிருந்து வெளிப்படும்? கர்த்தரின் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தர் யாருக்குள் நியாயம் தீர்ப்பார்? ஜாதிகளுக்குள். கடைசி நாட்களில் கர்த்தர் திரளான ஜனங்களை என்ன செய்வார்? கடிந்து கொள்வார். கடைசி நாட்களில் திரளான ஜனங்கள் எவைகளாக அடிப்பார்கள்? பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி எதை எடுப்பதில்லை? பட்டயம். ஜாதிகள் இனி எதை கற்பதும் இல்லை? யுத்தத்தை. யாக்கோபின் வம்சத்தாரை எதிலே நடப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார் ஏசாயா? கர்த்தரின் வெளிச்சத்திலே. கர்த்தர் யாரை கை நெகிழ்ந்தார்? யாக்கோபின் வம்சத்தாராகிய அவருடைய ஜனத்தை. யாக்கோபின் வம்சத்தார் யாருடைய போதகத்தால் நிறைந்தார்கள்? கீழ் திசையாரின் போதகத்தால். யாக்கோபின் வம்சத்தார் யாரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்தார்கள்? பெலிஸ்தியரை போல். யாக்கோபின் வம்சத்தார் யார் மேல் பிரியப்படுகிறார்கள்? அந்நிய புத்திரர். பெலிஸ்தரின் தேசம் எதினால் நிறைந்திருக்கிறது? வெள்ளியினாலும் பொன்னினாலும். பெலிஸ்தரின் தேசத்தில் எதற்கு முடிவில்லை? அவர்கள் பொக்கிஷங்களுக்கு. யாருடைய தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது? பெலிஸ்தர். யாருடைய தேசத்தில் ரதங்களுக்கும் முடிவில்லை? பெலிஸ்தர். பெலிஸ்தரின் தேசம் எதாலும் நிறைந்திருக்கிறது? விக்கிரகங்களாலும். பெலிஸ்தர் எதை பணிந்து கொள்ளுகிறார்கள்? தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். பெலிஸ்தரில் யார் குனிகிறான், யார் பணிகிறான்? சிறியவன் குனிகிறான், பெரியவன் பணிகிறான். யாருக்கு மன்னியாதிருப்பீர் என்று ஏசாயா 2 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது? பெலிஸ்தர். எதற்கு விலகி கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்து கொள்ள வேண்டும்? கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும். எது தாழ்த்தப்படும்? நரரின் மேட்டிமையான கண்கள். எது தனியும்? மனுஷரின் வீராப்பு. கடைசி நாட்களில் யார் ஒருவரே உயர்ந்திருப்பார்? கர்த்தர்.
எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு எது வரும்? சேனைகளுடைய கர்த்தரின் நாள். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாள் எவற்றின் மேல் வரும்? பெருமையும் மேட்டிமையுமானவை உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும். கர்த்தரின் நாள் எங்குள்ள உயரமும் ஓங்கலுமான எதின்மேல் வரும்? லிபனோனிலுள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் வரும். கர்த்தரின் நாள் பாசானிலுள்ள எவைகளின் மேல் வரும்? கர்வாலி மரங்கள். கர்த்தரின் நாள் உன்னதமான எவைகளின் மேல் வரும்? பர்வதங்கள். கர்த்தரின் நாள் உயரமான எவைகளின் மேல் வரும்? மலைகள். கர்த்தரின் நாள் உயர்ந்த எவைகளின் மேல் வரும்? எல்லா கோபுரத்தின் மேல். கர்த்தரின் நாள் எப்படிப்பட்ட மதிலின் மேலும் வரும்? அரணான எல்லா மதிலின் மேலும் வரும். கர்த்தரின் நாள் எதினுடைய கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் வரும்? தர்ஷிஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் வரும். கர்த்தரின் நாள் எப்படிப்பட்ட வினோதங்களின் மேல் வரும்? எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். கர்த்தரின் நாளில் யாருடைய மேட்டிமை தாழ்ந்து போகும்? நரரின் மேட்டிமை தாழ்ந்து போகும். கர்த்தரின் நாளில் மனுஷரின் எது தனியும்? வீராப்பு. கர்த்தரின் நாளில் யார் உயர்ந்திருப்பார்? கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். கர்த்தரின் நாளில் எது கட்டோடே ஒளிந்து போம்? விக்கிரகங்கள். கர்த்தர் எழும்பும் போது எதை தத்தளிக்க பண்ணுவார்? பூமியை. கர்த்தர் எழும்பும் போது எதற்கு விலகுவார்கள்? அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும். கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி எங்கு புகுந்து கொள்வார்கள்? கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும். கர்த்தர் எழும்பும் நாளிலே எதை தத்தளிக்க பண்ணுவார்? பூமியை. கர்த்தர் எழும்பும் நாளிலே ஜனங்கள் எதற்கு விலகி எதில் புகுந்து கொள்வார்கள்? கர்த்தருடைய மகிமை பிரதாபத்திற்கு விலகி கன்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்வார்கள். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு என்ன உண்டாக்கியிருந்தான்? வெள்ளி விக்கிரகங்கள், பொன் விக்கிரகங்கள். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த வெள்ளி பொன் விக்கிரகங்களை எங்கு எறிந்து விடுவான்? மூஞ்சூறுகளுக்குள்ளும் துறிஞ்சல்களுக்குள்ளும் எறிந்து விடுவான். யாரை நம்புவதை விட்டுவிட வேண்டும்? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை. எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம்? யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை குறித்து. Thank you. Amen.